ஹாய் ஐம் சத்யா. ஸோ எங்கள் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்டில் நான் இப்போ ப்ரோ பேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன். இட்ஸ் பீன் மேபி 1 வீக் லேட்டாக 1.5 வீக் லேட்டாக ஐ டோன்ட் நோ, பட் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். நான் லேட்டாக ஜாயின் பண்ணும்போது ஐ ஹவ் நோ க்ளூ எப்படி நான் பண்ண போகிறேன்னு தெரியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹேர் கிளாஸ் தான் வந்து அட்டன் பண்ணேன். மேக்கப் கிளாஸ் 1-2 தான் அட்டன் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, என்ன ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ அஷ்மிதா மேம் கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றது மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் வந்துட்டு அவுட்டோர்ல ஆக்சுவலி புரியல. இது வந்து ரியாலிட்டி மாதிரி இருக்கு. அங்க இருக்கும்போது எல்லாரும் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணனால அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுவா இருந்தது. பட் இது சுத்தமா புரியல. நிஜமாலே ஒரு மேரேஜுக்கு பண்ற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுது. பட் யா வி டிட் இட், ஃபைனலி வி டிட் இட். அது கொடுத்தே எனக்கு வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் வந்தது. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹர். என்னோட பர்சனலா பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் பிரைட் அட் ஆல். நான் ஐலைனர் போட தெரியாது, முடி வந்து பிரைடும் பண்ண தெரியாது. ஐ யூஸ் டு டூ திஸ் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் ஒன்லி. பட் நான் இப்போ ஒரு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்றேன்னா எனக்கு மட்டும் என் ஃபேமிலிக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கேன். சாரி எனக்கு சுத்தமா வராது. இப்போ நான் சாரி கட்டுறேன், ஹேர் ஸ்டைல் பண்றேன், மேக்கப் போடுறேன்றது எங்க அம்மானாலே நம்ப முடியல. நீயா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மோர் தென் மீ தே ஆர் ஹாப்பி. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட்.